Hello everyone, I am Parthiban. Welcome to SAP Views. இன்னைக்கு டேட்டு 20/8/2024. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா நைட் 10:30. இப்போ தான் வந்து ஆல் இண்டியா கோட்டானுடைய சாய்ஸ் லாக்கிங் அப்படிங்கிறது நாளைக்கு போஸ்ட்போன் ஆகிருக்குது. அந்த வீடியோ போஸ்ட் பண்ணோம். இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்லேருந்து சீட் மேட்ரிக்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது எதுக்குங்க சார் அப்படின்னா, அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிற மெடிக்கல் காலேஜில் கேட்டகரி வைஸாக எவ்வளோ சீட்ஸ் இருக்குது, ரிசர்வேஷனில் எவ்வளோ சீட்ஸ் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு வச்சுட்டோம்னா, நாளைக்கு அதாவது 21/8/2024 நாளைக்கு வந்து நம்மளுக்கு ஆன்லைனில் சாய்ஸ் ஃபில்லிங் ஓப்பன் ஆகுது. இப்போ சாய்ஸ் ஃபில்லிங்கில் நம்ம எந்த காலேஜஸ் எல்லாம் ப்ரியாரிட்டி வைஸ் முன்னாடி போட்டுக்கலாம், எவ்வளோ சீட்ஸ் இருக்குது. இப்போ தெலுங்கு மைனாரிட்டின்னா தெலுங்கு மைனாரிட்டி சீட்ஸ் எவ்வளவு, அதே போல் மலையாளம் மைனாரிட்டியில் எவ்வளோ சீட்ஸ் இருக்குது, கிறிஸ்டின் மைனாரிட்டியில் எவ்வளோ சீட்ஸ் இருக்குது, 7.5%க்கு எவ்வளோ சீட்ஸ் இருக்குது, கவர்மெண்ட் காலேஜ் சீட்ஸ் எவ்வளவு, செல்ஃப் ஃபைனான்ஸ் எவ்வளவு அப்படிங்கிறத டீட்டெயில்டாக இந்த சீட் மேட்ரிக்ஸில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை வச்சுட்டு நம்ம சாய்ஸ் ஃபில்லிங்க்கு ஒரு ரஃப் டிராஃப்ட் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஆஸ் யூஸ்வல் இன்னமும் நீங்கள் வந்து இந்த வீடியோவை லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. SAP Views யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள், ரிலேட்டிவ் சர்க்கிள், நெய்பர் சர்க்கிளில் யாரெல்லாம் நீட் ஆஸ்பிரன்ஸ் இருக்காங்களோ அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அதுக்கான டீட்டெயில்ஸ் என்ன, அதுக்கான ப்ரொசீஜர் என்ன அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து கேட்டு தெரிந்து கொள்ளலாம். 1 or 2 டவுட்ஸ் இருந்தாலும் நம்ம வந்து அதை பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணுறோம். தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பரை காண்டாக்ட் பண்ணி அதுக்கான ப்ரொசீஜர் என்னங்கிறத தெரிஞ்சுக்குங்க. இதில் 2 9 போட்டிருக்கிறேன், ஒரு 9 எடுத்துருங்க. ஓகே, இப்போ வாங்க அந்த சீட் மேட்ரிக்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். இப்போது ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த சீட் மேட்ரிக்ஸ் தான் நாளைக்கு சாய்ஸ் ஃபில்லிங்க்கு நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. ரிலீஸ்டு பை 28/2024. இதில் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் 250 சீட் இருக்குது. ஆல் இண்டியா கோட்டாக்கு ரிசர்வேஷன் போக ஓசிக்கு 61 சீட்டு, பிசிக்கு 52 சீட்டு, பிசிஎம்முக்கு 7 சீட்டு, எம்பிசி டிஎன்சிக்கு 39 சீட்டு, எஸ்சிக்கு 30 சீட்டு, எஸ்சிஏக்கு 6 சீட்டு, எஸ்டிக்கு 1 சீட்டு, ஐஆர்டி வார்டு கோட்டா இதில் கிடையாது. டோட்டலாக 196 சீட்டு. இப்போ இதே மாதிரி நான் எல்லாத்தையும் படிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னா ஆல்ரெடி 10:30 ஆச்சு, 12 o'clock ஆயிரும். ஸோ இந்தந்த பேஜில் உங்களுக்கு இருக்கிற எந்த காலேஜையும் நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து பார்த்துக்குங்க. அது போக உங்களுக்கு வெப்சைட்லேயும் அவைலபிளாக இருக்குது. ஒரு 4-5 மட்டும் படிச்சிடலாம். ஸ்டான்லியில் பார்த்தீங்கன்னா 60, அதாவது 250 சீட்ஸ் இருக்கிறதுலாம் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் ரிசர்வேஷன். ஓசிக்கு 61, எம்பிசிக்கு 52, பிசிஎம்முக்கு 7, எம்பிசிக்கு 40, அதுக்கப்புறம் 30 சீட்டு எஸ்சிக்கு, எஸ்சிஏக்கு 5, எஸ்டிக்கு 2, டோட்டலாக 197. அப்போது கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் பெருசாக எந்த சேஞ்சும் கிடையாது. 36 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜுக்கும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பெருந்துறை மெடிக்கல் காலேஜில் ஐஆர்டி வார்டுக்கு 30 சீட் இருக்குது. 36 முடிஞ்சு 37ஆவதாக இஎஸ்ஐசி கேகே நகர் சென்னை. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் உங்களுக்கு முதல்ல என்ன பண்ணியிருக்காங்கன்னா கவர்மெண்ட் ஈரோடு பெருந்துறை மெடிக்கல் காலேஜில் இதில் ஐஆர்டி வார்டுக்கு ஓசிக்கு வந்து 9 சீட்டு, பிசிக்கு 8 சீட்டு, பிசிஎம்முக்கு 1 சீட்டு, எம்பிசி டிஎன்சிக்கு 6 சீட்டு, எஸ்சிக்கு 5 சீட்டு, எஸ்சிஏக்கு 1 சீட்டு, எஸ்டிக்கு சீட்டு இல்லை. டோட்டலாக 30 சீட்டு போகுது. அப்போது 36 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் ஓசியில் வந்து உங்களுக்கு 1219 சீட்டு. அப்போது ஓசியில் உங்களுடைய ரேங்க் 1219க்குள்ளே இருக்குதுன்னா கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கிடச்சிரும். பிசியில் 1042 ரேங்க்குள்ளே இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கிடச்சிரும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பிசிஎம்முக்கு 138 சீட் இருக்குது. அந்த ரேங்க்குள்ளே இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜ் கிடச்சிரும். எம்பிசி டிஎன்சிக்கு 756 சீட் இருக்குது. அதனால் 786க்குள்ளே நீங்கள் இருக்கிறீங்கன்னா சீட் கிடச்சிடும். எஸ்சிக்கு 595 சீட்ஸு, எஸ்சிஏக்கு 113 சீட்டு, எஸ்டிக்கு 39 சீட்டு. அப்போது இந்த ரேங்க்குள்ளே அந்தந்த கேட்டகரியில் நீங்கள் இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அந்த சீட்டு கிடச்சிரும். ஓகேங்களா?
சரி, அப்போ ஓசிக்கு 1219, பிசிக்கு 1042, பிசிஎம்முக்கு 138, எம்பிசிக்கு 786, எஸ்சிக்கு 595, எஸ்சிஏக்கு 113, எஸ்டிக்கு 39, ஐஆர்டி வார்டு கோட்டாக்கு 30, டோட்டலாக 3962 சீட் இருக்குது. அப்போ இந்த ரேங்க்குள்ளே நம்ம இருக்கிறோம் அப்படின்னா சீட்டு வந்து கவர்மெண்ட் காலேஜில் கிடச்சிரும். அதே போல் இஎஸ்ஐசி கேகே நகர் சென்னையில் உங்களுக்கு 91 சீட் இருக்குது. ஓசியில் 28, பிசியில் 24, பிசிஎம்முக்கு 3, எம்பிசி டிஎன்சிக்கு 18, எஸ்சிக்கு 14 சீட்டு, எஸ்சிஏக்கு 3 சீட்டு, எஸ்டிக்கு 1 சீட்டு, டோட்டலாக 91 சீட். இப்போ செல்ஃப் ஃபைனான்ஸில் பார்த்தீங்கன்னா 2ஆக பிரிச்சுருப்பாங்க. இந்த சைடு இருக்கிறதுலாம் கவர்மெண்ட் கோட்டா, இந்த சைடு இருக்கிறது மேனேஜ்மெண்ட் கோட்டா. இதில் உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் உங்களுக்கு ரிசர்வேஷன் அப்படிங்கிறது கேட்டகரி வைஸ் கிடையாது, மைனாரிட்டி சீட்டு மட்டும் இருக்குது. இப்போ கவர்மெண்ட் கோட்டா எடுத்திங்கன்னா ஓசியில் 37, திருச்சி எஸ்ஆர்எம்மில் இது ஆர்டராக கொடுத்துருக்க மாட்டாங்க. பிசிக்கு 30, பிசிஎம்முக்கு 3, எம்பிசி டிஎன்சிக்கு 24, எஸ்சிக்கு 18, எஸ்சிஏக்கு 3, எஸ்டிக்கு 1 சீட்டு. ஓகேங்களா? மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு அதே மாதிரி காலேஜில் ரைட் சைடில் கொடுத்துருக்காங்க, அதையும் பார்த்துருங்க. ஸோ இதை பேஸாக வச்சு நீங்கள் நாளைக்கு என்ன பண்ணிக்கலாம், சீட் மேட்ரிக்ஸில் இருக்கிற காலேஜை நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் போடுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே கவர்மெண்ட் கோட்டாவில் 4 ப்ரைவேட் யூனிவர்சிட்டி வருது. இந்த 4ஆவதாக வந்திருக்கிறது தான் கன்னியாகுமரி மெடிக்கல் காலேஜ். கன்னியாகுமரி மெடிக்கல் காலேஜ் மிஷன் ரிசர்ச் சென்டர் கன்னியாகுமரி, ஸ்ரீனிவாசன் மெடிக்கல் காலேஜ் திருச்சி, ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல், அதே போல் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன். அப்போ ப்ரைவேட் யூனிவர்சிட்டி போன வருஷம் 3 இருந்தது, இந்த வருஷம் 4. ஓகேங்களா? அதே போல் ரைட் ஹேண்ட் சைடில் மேனேஜ்மெண்ட் சீட் இருக்குது, அதையும் பார்த்துக்குங்க. அப்புறம் பிடிஎஸில் 3 காலேஜ் இருக்குது. பிடிஎஸை பொறுத்த வரைக்கும் 197 சீட் இருக்குது. அதே போல் பிடிஎஸில் உங்களுக்கு வந்து செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜில் எத்தனை சீட் இருக்குது, எத்தனை காலேஜ் இருக்குதுன்னா 20 சீட் இருக்குது. 1790 மேனேஜ்மெண்ட் கோட்டா. கவர்மெண்ட் கோட்டாவில் கேட்டகரி வைஸாக ஓசியில் 422, பிசியில் 360, பிசிஎம்மில் 48, எம்பிசியில் 272, எஸ்சியில் 205, எஸ்சியில் 39, எஸ்டியில் 14 சீட். ஸோ இதுதான் வந்து 2024 ரவுண்டு 1க்கான சீட் மேட்ரிக்ஸ். இதை மாடலாக வச்சுக்கிட்டு நாளைக்கு சாய்ஸ் ஃபில்லிங்க்கு இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. எஸ்ஏபிஎஸ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணாதவங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிட்டு மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங்கில் வந்துட்டால் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்பட்டாலோ 1 or 2 டவுட்ஸ் இருந்தாலோ த்ரூ பெய்டு சர்வீஸில் நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அப்படியே அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன். டில் தென் பாய், see you, have a nice day, thanks for watching.